Hi, hello friends. Welcome back to Snapandi channel. இன்னைக்கு நம்ம டி நகர் மேக்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ தீபாவளி கலெக்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரி வந்திருக்கு, ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சனாபாண்டி சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா டி நகர் போத்தீஸ் பொட்டிக் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். பட் எங்களோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் பண்ண கிட்ஸுக்கெலாம். ஸோ அதனால் நான் வேறு கடைக்கு போகலாமேன்னு சொல்லி மேக்ஸ் போனோம். டி நகர் மேக்ஸ் பார்க்கும்போது தான் தெரியுது, இது ரொம்பவே பெரிய ஸ்டோரு. இதுக்கு கூட நம்ம ஷாப்பிங் மாலெல்லாம் போயிருப்போம். விஆர் மாலாக இருக்கட்டும், இல்லை ஸ்கை வாக், இந்த மாதிரி எல்லா கடையிலுமே பார்த்திங்கன்னா மேக்ஸ் இருக்கும். பட் அதில் ஒரு 1 or 4 தான் இருக்கும். அதே மாதிரி கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல்ஸ் இருக்கும். இங்கே பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நார்மல் ஸ்டோரை விட இந்த டி நகர் மேக்ஸில் அதே மாதிரி ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ஒரு சிலது இன்னுமே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எடுத்து காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி தீபாவளி கலெக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. லேடிஸ் தான் நான் ஃபஸ்ட்டு இதிலேயே போயிருந்தோம் குர்த்திஸ் வாங்குறதுக்கு. அதே மாதிரி குர்த்தி செட்ஸ்லேயுமே எனக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சஸ் நமக்கு 1500 ரேஞ்சஸில் இருக்குது. குர்த்தி, பாட்டம், துப்பட்டா இதெல்லாமே சேர்த்து சொல்கிறேன். நான் வீடியோவில் காட்டுற எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளிக்குன்னு வந்த கலெக்ஷன்ஸ். வெறும் தீபாவளி கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரெண்டியாக அவுட்ஃபிட்ஸ்லாம் வேணும்னா இங்கே தான் போய் வாங்கலாம். அதுமாரி ரொம்ப ரொம்ப ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். இந்த குர்த்தி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு சைனீஸ் இது மாதிரி சொல்லலாம். குர்த்திஸ் நம்ம அந்த ஓல்டு கிளாசிக் மூவிஸ்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரிலாம் தான் இருக்கும். அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 2000 போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த எல்லோவோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 2000 ரேஞ்சு தான். பட் இது ஃபுல் செட்டு, டாப், பாட்டம் அண்ட் துப்பட்டா. இதுவுமே நேரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில டைம்ஸ் லைட்டாக தெரியுது, சில டைம்ஸ் டார்க்காக தெரியுது. பட் நீங்கள் நேரில் போகும்போது உங்களுக்கு ஆக்சுவல் கலர் இன்னுமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும். இந்த பக்கம் ஹேங்கிங்ஸில் இருக்கிறது எல்லாமே 1000 ரேஞ்சஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. குர்த்திஸ் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி இப்போ அந்த சைடில் டேபிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. 399, 499 குர்த்திஸ் இருக்குது. அதுவுமே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் அதெல்லாமே ட்ரையல் ரூமில் வச்சு பார்த்துருந்தேன். உங்களுக்கு அதோட வீடியோஸுமே அட்டாச் பண்ணுறேன். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் லேடிஸ்து மட்டும் கிடையாமல் ஜென்ட்ஸ், கிட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாக எல்லாத்தையுமே பார்க்கலாம். நான் குறிப்பாக போத்தீஸ்லேருந்து வெளியில் வந்த ரீசன் பார்த்திங்கன்னா கிட்ஸோட கலெக்ஷன்ஸ் ப்ரைஸ் ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி ஃபீலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே டிசைன்ஸ் இல்லை. நாங்கள் ப்ரைஸில் எது எடுத்தாலுமே 1500, 2000 இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் மெயின் ரீசனாக நம்ம வேறு கடைக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் வந்துவிட்டோம். ஆனால் போத்தீஸ் பொட்டிக்லலாம் நமக்கு சாரீஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஃபுல் ஃபேமிலிக்கு வாங்குகிறோம், அது கொஞ்சம் ட்ரெண்டியாக வாங்கணும், பட்ஜெட்டில் வாங்கணும்னா நமக்கு அந்த கடை எனக்கு செட் ஆகலை. அதனால நாங்கள் அங்கேருந்து இப்போது மேக்ஸ் வர வழியில் பார்த்தோம், ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சரி இதுக்குள்ளே போய் ஷாப் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி நாங்கள் வந்தோம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரைஸாக இருக்கட்டும். இப்போ நான் வியர் பண்ணுறது எல்லாமே அந்த டேபிள் இருக்குதுன்னு சொல்லலை, 499, 599 இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்க குர்த்திஸ் தான். இது மட்டும் அந்த தீபாவளி கலெக்ஷன்ஸ்லேருந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக எனக்கு பார்த்திங்கன்னா எல் சைஸ் தான். ஆனால் நான் எதில் எல் வியர் பண்ணி பார்த்தாலும் எனக்கு ஏதோ பெருசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒன்று இவங்க சைஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுருந்துக்கணும், ஒரு 1 or 2 inch. அப்படி இல்லைன்னா நான் ஒரு 1 or 2 inch கம்மியாக இருக்கணும். செகண்டாக சொன்னதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவேஸ் இப்போது நான் காட்டின குர்த்திஸ்லேருந்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது கிட்ஸ் செக்ஷன் தான். இல்லை கிட்ஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு 2 பேருக்குமே ஒரே ஃப்ளோரில் தான் இருந்துச்சு. பொண்ணுக்காக இருந்தாலும் சரி, பையனுக்காக இருந்தாலும் சரி. பையனுக்கு வாங்குறதுக்கு முன்னாடி பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா, அதனால் ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு வாங்கலாம்னு சொல்லி சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் எந்த ரேஞ்சஸில் இருக்குன்ட்டு. 250, 350 இந்த மாதிரி ரேஞ்சஸ்லேயே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்லாம் எது எடுத்தாலும் வாவ் செம்மையாக இருக்குல்ல, இது ட்ரை பண்ணி பார்க்கணுமே பாப்பாக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு பர்டிகுலராக இந்த ஒயிட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ், ஆனாலும் ஒயிட்டெல்லாம் நான் கொடுத்தேன்னா ஒரே நாளில் அது பிளாக் அண்ட் ப்ரௌனாக மாறிடுன்றதுக்காக நான் அதை எடுக்கவே இல்லை. ஏன்னா மண்ணெல்லாம் போட்டு புரட்டி இரட்டி எடுத்துருவாங்க. இந்த பேபி பிங்க்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ என் பொண்ணுக்கிட்ட நான் கேட்டேன், உனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா, இல்லை அவங்க ஒரு கையில் வச்சுருக்காங்களா அது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட இது டக்குன்னு வாங்கிட்டாங்க. ஓகே சரி, நம்ம பிடிச்சதான் நம்ம பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினச்சி நான் பார்த்தா திருப்பி அவள் யோசிச்சுட்டே இருந்தா. சரி இதுவா அதுவான்னு திருப்பி கேட்கும்போது
அவள் ஃபஸ்ட்டு எடுத்து வந்து கையில் வச்சுட்டு எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. பட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆர்லெஸ் ரெண்டுமே ஒரே ரேஞ்ச் தான், 250-300 ரேஞ்சஸ் தான். ஆனால் எனக்கு வந்து மெட்டீரியல் வைஸ் நான் கையில் வச்சது அந்த பேபி பிங்க் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லா ஒரு திக்காகவும் இருந்தது. அடுத்து வந்து நமக்கு வின்டர் சீசன் அண்ட் ரெய்னி சீசன் தான், அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் அவங்க வந்து அது எடுக்க விடலை. சரி, வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸை தாண்டி வேறு என்னெல்லாம் இருக்குது, ஃப்ராக்ஸ்லாம் என்ன ரேஞ்சஸில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா சேம் 300-400 ரேஞ்சஸ்லலாம் இருக்குது. அது காட்டனாக இருக்கட்டும் இல்லை பனியன் டைப்பாக இருக்கட்டும் எல்லா விதமாகவே வச்சுருந்தாங்க. என் பொண்ணுக்கு வந்து நிறைய கடைகள் வந்து சைஸ் வந்து இருக்காது. ஏன்னா அவங்க கொஞ்சம் குட்டி சைஸாக இருக்கிறதுனால. நிறைய பேர் வந்து டுலிப்லாம் சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹைட் வந்து அவள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஒரு கலெக்ஷன்ஸில் வந்து இருக்கும், ஒரு டிசைனில் வந்து இருக்காதுன்ற மாதிரி இருக்கும் மற்ற கடைகளில். பட் மேக்ஸில் வந்து அவங்களோட ஹைட் வெயிட்டுக்குமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. இவளுக்குமே செஞ்சு வச்ச மாதிரிலாம் ஒரு ட்ரெஸ்ஸில் பார்த்தேன். சைஸ் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. ப்ரைஸுமே எங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது. தீபாவளிக்கே நம்ம ட்ரெஸ் எடுக்கும்போது கொஞ்சம் பட்ஜெட்டாக தான் எடுத்தாலும், ஏன்னா மொத்த ஃபேமிலிக்கே நம்ம எடுக்கிறதுனால. மேடம் ஒவ்வொன்றா போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபோட்டோக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேடம் போஸே வந்து கொடுத்தாங்க. அவங்க போஸ் வந்து பாருங்கள் இப்படி தான் வந்து இருக்கும். அப்படியே ஒரு ஸ்மைலி பொம்மை மாதிரி வந்து நின்றுவாங்க. ஸோ மேடமுக்கு வந்து நாங்கள் 3 ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தோம். இப்போ வீடியோவில் பார்க்குற இந்த ட்ரெஸ்ஸுமே வந்து எடுத்திருந்தோம். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி எடுத்தோம். இதெல்லாம் ஒரு ஜம்ப் சூட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான். ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா என் பொண்ணு தான் வந்து எனக்கு மாடர்னாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏம்மா எனக்கு எப்போ பாரு ஃப்ராக்கே எடுக்கிறேன், எனக்கு ஃபேஷனாக வேணும் அப்படின்ட்டா. பொண்ணை கேட்டாலேன்னு சொல்லி அவங்க கேட்ட மாதிரியே வாங்கி கொடுத்துட்டோம். அடுத்ததாக போனது வந்து எங்களை வீட்டுக்காருக்கான செக்ஷன் தான், மென்ஸ் செக்ஷன். மென்ஸ் செக்ஷன்லையுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. எது எடுக்கிறது எது வைக்கிறதுன்ற அளவுக்கு அவர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டார். யூஸ்வலாக அவர் வந்து கன்ஃபியூஸ்லாம் ஆக மாட்டார். என்ன மாதிரி ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே அவங்க சூஸ் பண்ணிடுவாங்க. பட் இங்கே வந்து அவர் கேட்ட மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. குறிப்பாக இந்த கோவா கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. இந்த பூ போட்டது இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000-1500 இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருந்து இருக்குது. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்து என்னோடய பையனோடது தான். இவங்களுக்கு வந்து அந்த செட்டே வந்து 1500 போட்டிருந்தாங்க. சேம் டிசைன் வந்து போத்தீஸில் வந்து பார்த்துருந்தேன். அதை வந்து 2500-3000 ரேஞ்சஸில் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸில் வந்து கிட்ஸுக்கு வந்து இங்கே நல்லா இருக்குமா இல்லை அங்கே நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு. பொதுவாக போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு சாரீஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் கிட்ஸுக்கெலாம் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் ஃபேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி லேடிஸ்க்குமே அவுட்ஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் வெஸ்டர்னாக ட்ரை பண்ணணும், டிஷர்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சோன்னா மேக்ஸ், பேட்டலூன்ஸ், ரிலையன்ஸ் இந்த மாதிரி கடைகளில் தான் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ப்ரைஸும் ரீசனபிளாக வச்சுருப்பாங்க, ரொம்ப ஹெவியாக இருக்காது. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து 250 பே பண்ணோன்னா நமக்கு அடிஷ்னலாக 20% வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க பர்த்டே டைமில் வந்து. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 500 வந்து டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, இது வந்து நல்லா இருக்கேன்னு சொல்லி நாங்கள் திருப்பி அடிஷ்னலாக வந்து ஒரு 250 பே பண்ணி அந்த கூப்பன் வந்து வாங்கிக்கிட்டோம். அந்த கூப்பன் வந்து எங்களுக்கு மொபைல்லேயே வந்துருச்சு. 2 பேர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களோடதும் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் வீட்டுக்காரோட பர்த்டே டேட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பர்த்டே மந்த் வந்து ஆட் பண்ணுறோமோ அந்த மந்தில் வந்து நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள். ஸோ நீங்களும் போனீங்கன்னா மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் அந்த கூப்பன் வந்து ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரேஞ்சஸில் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அடுத்து நம்ம பொங்கல்லாம் வரும். எனிவேஸ் நம்ம பொங்கலுக்கும் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குவோம். அதுவும் எனக்கும் வீட்டுக்காருக்கும் பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த்லேயே வந்து பர்த்டேஸ் வந்து வந்துடும். ஸோ நாங்கள் இப்போது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அக்டோபர் மந்தில் திருப்பி இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா வந்து வாங்கிக்கலாம். ஆஃபர்ஸ் வந்து 2 பேருக்குமே அப்ளை வந்துடும்ல. ஸோ ஆஃபர் ஏன் விடுவேன் என்ன, அதுக்காக தான். என் வீட்டுக்காருக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் தான் எடுக்கவில்லை. இது என்ன, இது சில்க் சப்பா மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி மைனர் டைப்பில் இருக்குது, வேண்டாம் டீசெண்டாக எல்லாம் டூர் போகும்போது வேணால் போட்டுக்கலான்னு சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய், டேக் கேர்.